வணக்கம். நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டீஸ். நம்மள நிறைய பேருக்கு இது பத்தி தெரியும். ஆனா உண்மையிலேயே இது என்ன, ஏன் வருது, இதை எப்படி அணுகிறதுன்னு பல கேள்விகள் இருக்கும். வாங்க, இத பத்தி ரொம்ப சிம்பிளா ஆனா ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இந்த முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கிற பயணத்தை நாம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. உலகத்துல பெரியவங்கள்ல சுமார் 11-14% பேருக்கு டயாபெட்டிஸ் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு 10 பேர்ல ஒருத்தருக்கும் மேல இந்த பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு புள்ளி விவரம் கிடையாது. இது நம்மளோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. அப்போ டயபெட்டீஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம உடம்போட மெட்டபாலிசம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சர்க்கரைய, அதாவது குளுக்கோஸ உடம்பு சக்தியா மாத்த இன்சுலின்னு ஒரு ஹார்மோன் தேவை. டயபெட்டீஸ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒன்னு நம்ம உடம்பு போதுமான இன்சுலினை சுரக்காது, இல்லனா சுரந்த இன்சுலினை சரியா பயன்படுத்திக்காது. இதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாயிட்டே போகும். ஆனா எல்லா டயபெட்டீஸும் ஒண்ணுதானா? நிச்சயமா இல்ல. டயபெட்டீஸ்க்கு பல முகங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் வேற வேற காரணங்கள் இருக்கு. வாங்க, அதோட முக்கிய வகைகளை பத்தி இப்போ பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். டயபெட்டீஸ்னு கண்டுபிடிக்கப்பட்ட 100 பேர்ல 90-95 பேர் டைப் 2 டயபெட்டீஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. டைப் 1 டயபெட்டீஸ் வெறும் 5-10% பேருக்கு தான் வருது. இதுல இருந்து டைப் 2 டயபெட்டீஸ் எவ்ளோ பரவலா இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. சரி, இந்த டைப் 1, டைப் 2க்கு என்னதான் வித்தியாசம்? ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன் கேளுங்க. டைப் 1 அப்படிங்கிறது உங்க உடம்புல இன்சுலினை உற்பத்தி பண்ற சாவியே இல்லாத மாதிரி. அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியே இன்சுலினை உருவாக்குற செல்களை அழிச்சிடுது. ஆனா டைப் 2 அப்படி இல்ல. உடம்புல சாவி இருக்கு, ஆனா நம்ம செல்கள்ல இருக்கிற பூட்டு துருப்பிடிச்சு போன மாதிரி. அதாவது உடம்புல இன்சுலின் இருந்தாலும் அதை செல்களால சரியா பயன்படுத்திக்க முடியல. இந்த 2 முக்கிய வகைகளை தவிர கர்ப்பகாலத்துல மட்டும் வர்ற கர்ப்பகால நீரிழிவு, சில மரபணு பிரச்சனைகளால வர்ற மோனோஜெனிக் டயபெட்டீஸ்னு இன்னும் சில வகைகளும் இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, டயபெட்டீஸ்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கிற பிரச்சனை இல்ல. இது ரொம்பவே சிக்கலான ஒரு கண்டிஷன். ஓகே, ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குதா இல்லையான்னு டாக்டர்ஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க? இது ஒன்னும் குழப்பமான விஷயமே இல்ல. இதுக்குன்னு சில தெளிவான சோதனைகள் இருக்கு. அத பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். மருத்துவர்கள் பொதுவா இந்த 4 முக்கிய வழிகள்ல ஏதாவது ஒன்ன வச்சு டயாபெட்டீஸை உறுதிப்படுத்துவாங்க. இந்த டெஸ்டுகள்ல ஏதாவது ஒண்ணுல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தா கூட போதும், டயாபெட்டீஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுல ஒவ்வொரு டெஸ்டும் நம்ம ரத்த சர்க்கரையை ஒவ்வொரு விதமா அளவிடுது. இந்த டெஸ்டுகள்ல HbA1c டெஸ்ட் ரொம்பவே பொதுவானது, ரொம்ப முக்கியமானதும் கூட. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உங்க ரத்த சர்க்கரை எவ்ளோ இருக்குன்னு சொல்லாது. அதுக்கு பதிலா இது கடந்த 3 மாசமா உங்க சராசரி ரத்த சர்க்கரை அளவு எப்படி இருந்திருக்குன்னு ஒரு முழு படத்தையும் நமக்கு காட்டும். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். வீடுகள்ல விரல் நுனியில குத்தி செக் பண்ற சின்ன மெஷின்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம அன்றாட சர்க்கரை அளவு கண்காணிக்கிறதுக்கு தான் உதவுமே தவிர, அதை வச்சு ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கவே கூடாது. துல்லியமான ரிசல்ட்டுக்கு ஒரு நல்ல லேப்ல செய்ற ரத்த பரிசோதனை தான் அவசியம். சரி, ஒருத்தருக்கு டயபெட்டீஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதனால என்ன? ஏன் ரத்தத்துல ரொம்ப நாள் சர்க்கரை அதிகமா இருக்கிறத ஒரு பெரிய உடல்நல பிரச்சனையா நம்ம பாக்குறோம்? வாங்க, அதோட விளைவுகளை பத்தி பார்க்கலாம். ரொம்ப காலத்துக்கு கண்ட்ரோல்ல இல்லாத டயபெட்டீஸ் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த குழாய்களை 2 விதமா தாக்குது. ஒன்னு மைக்ரோவாஸ்குலர், அதாவது நம்ம கண், சிறுநீரகம் மாதிரி இடங்கள்ல இருக்கிற ரொம்ப சின்ன நுண்ணிய ரத்த குழாய்கள் பாதிக்கப்படுறது. இன்னொன்னு மேக்ரோவாஸ்குலர், அதாவது இதயம், மூளைக்கு ரத்தம் கொண்டு போற பெரிய ரத்த குழாய்கள்ல பாதிப்பு ஏற்படுறது. இந்த சின்ன ரத்த குழாய்கள் பாதிக்கப்படும்போது என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? கண் பார்வையில பாதிப்பு வரலாம், அதுக்கு பேரு ரெட்டினோபதி. சிறுநீரகங்கள்ல பாதிப்பு வரலாம், அதுக்கு பேரு நெஃப்ரோபதி. நரம்புகள்ல பாதிப்பு வரலாம், அதுக்கு பேரு நியூரோபதி. இதனாலதான் டயபெட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு காயம் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அதே மாதிரி பெரிய இரத்த குழாய்கள்ல பிரச்சனை வரும்போது அதோட விளைவுகள் இன்னும் பயங்கரமா இருக்கும். மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக், பக்கவாதம், அதாவது ஸ்ட்ரோக், இது மாதிரியான உயிர்க்கே ஆபத்தான பிரச்சனைகளுக்கு டயபெட்டீஸ் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருது. டயபெட்டீஸை நிர்வகிக்கிறது எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி சுலபமா இருக்காது. சில நேரங்கள்ல, குறிப்பா சில ஸ்பெஷல் சூழ்நிலைகள்ல இது ரொம்பவே சிக்கலா மாறும். அந்த மாதிரி சில தருணங்களை பத்தி பார்க்கலாம்.
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, டயபெட்டிஸ் இருக்கிற ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும் இல்லனா ஒரு சர்ஜரி பண்ணணும்னா என்ன ஆகும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஹாஸ்பிட்டல் மாதிரி கண்ட்ரோல்டான சூழல்ல கூட டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ல நிறைய புது சவால்கள் வரும். ஒருத்தருக்கு ஆபரேஷன் நடக்கும்போதோ இல்ல உடம்பு சரியில்லாத போதோ அவங்க உடம்புக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் உண்டாகும். அந்த மாதிரி நேரங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகும். ஆச்சரியம் என்னன்னா இது டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு கூட நடக்கும். அப்போ ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது நிலைமையை இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கிடும் இல்லையா? அது மட்டும் இல்ல, வீட்ல நாம எடுத்துக்கிற பல டயபெட்டிஸ் மாத்திரைகளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது பயன்படுத்த முடியாது. மெட்ஃபார்மின் மாதிரி சில மருந்துகளை சர்ஜரிக்கு முன்னாடி கண்டிப்பா நிறுத்த வேண்டியிருக்கும். அதனால டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இன்சுலின் ஊசி மூலமா தான் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கடைசியா, டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட மருத்துவ பிரச்சனை மட்டும் கிடையாது. அது நம்ம சமுதாயத்தோட பிரதிபலிப்பு. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. அப்போ நாம கேட்க வேண்டிய கேள்வி, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட இந்த நவீன வாழ்க்கை முறைக்கும் டயபெட்டிஸ்க்கும் என்ன சம்பந்தம், அதோட ஆழமான தாக்கத்தை நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? இது நாம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.